எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகம் முழுக்க 36 மாவட்டங்களில் 36 வருவாய் மாவட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைத்த தேசிய ஜனநாயக கூட்டணி இளைஞர் அணிகளின் ஒன்று சேர்ந்த போதைப் பொருட்களுக்கும் கடந்த 4.5 ஆண்டுகளாக அதிகரித்து வரும் போதைப் புழக்கத்திற்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. அனைத்து 36 மாவட்டங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் அந்தந்த பகுதி தலைவர்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு சொல்வது போல சமீபத்தில் எப்படி பள்ளிக்கூடங்களில் எல்லாம் கஞ்சா வஸ்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றதோ அதே போன்று 4.5 ஆண்டுகளாக கஞ்சா புழக்கமானது தமிழகத்தில் மிக மிக அதிகமாகி இருக்கின்றது. இதற்கு மாநில அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய தரவுகளே சான்றாக இருக்கின்றது. NIB டேட்டா சான்றின்படி 2022ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 76,000 போதை வஸ்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதே 2024ஆம் ஆண்டு 255% உயர்ந்து 1,80,000 போதை வஸ்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதே போன்ற போதை கடத்தல் வழக்குகளும் கிட்டத்தட்ட 300% அதிகரித்திருக்கின்றது. இது முழுக்க முழுக்க பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மட்டுமே தவிர பதிவு செய்யப்படாமல் ஆயிரக்கணக்கான வழக்குகள் விடப்பட்டு வருகின்றன என்பது எங்களுடைய நேரடி குற்றச்சாட்டு. அதே போன்று திமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பலர் கஞ்சா பொருட்களை கடத்துவதற்காகவும் விற்பதற்காகவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் யார் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதும் எங்களுடைய இன்னொரு குற்றச்சாட்டு. மூன்றாவது பெரிய குற்றச்சாட்டாக பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக போதைப் பொருட்களை பயன்படுத்துவர்கள் மீது புகார் கொடுத்தாலோ தகவல் சொன்னாலோ அவர்களை தாக்குவதும் அவர்களை வெட்டி கொள்வதும் என்பது தமிழகம் கண்டிராத அளவில் முதல் முறையாக நடந்தேறி வருகின்றது. அதற்கு முத்தாய்ப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 5 சம்பவங்களும், தூத்துக்குடியில் ஜூன் மாதம் நடைபெற்ற சம்பவமும், தேனியில் சட்டக்கல்லூரி மாணவி தாக்கப்பட்டதும் உதாரணமாக இருக்கின்றன. அப்போது இந்த போதைப் பொருட்களை விற்பதை குறித்து தகவல் சொன்னால் எவ்வாறு போதைப் பொருள் விற்பவர்களுக்கு அந்த தகவல் சென்று சேர்கின்றது, எவ்வாறு துல்லியமாக அந்த தகவல்களை சொல்பவர்களை தேடிச் சென்று வெட்டி கொள்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு இன்று வரை பதிலில்லை. அதே போன்று மணமகிழ் மன்றங்கள் என்று மதுவும் ஒரு வகை கஞ்சாவாக இருப்பதனால் 1100க்கும் மேற்பட்ட மணமகிழ் மன்றங்களை குறிப்பாக பள்ளி கல்லூரிக்கு அருகில் திறந்து வைத்து போதைப் பழக்கத்தை அதிகமாக்கி கொண்டிருக்கின்றது இந்த திமுக அரசாங்கம். இவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல போதைப் பொருட்களை ஒழிக்கவில்லை, மது உபயோகத்தை குறைக்கவில்லை, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்பதால் இந்த ஆர்ப்பாட்டமானது எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களின் ஆலோசனையின்படி தமிழகம் முழுக்க வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ந்து தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையிலும் 234 தொகுதிகளிலும் போதை கஞ்சா ஒழிப்புக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞரணி நிர்வாகிகளும் சேர்ந்து பல முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு தயாராகி வருகிறோம். தேர்தல் களத்தில் இவர்களை சந்தித்து நிச்சயமாக வீழ்த்துவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நன்றி, வணக்கம். காவல்துறை மீது எப்பயுமே எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் ஆளும் கட்சியினுடைய தூண்டுதலின் பேரும் ஆளும் கட்சி செய்கின்ற கொடுமையாலும் தான் காவல்துறை இந்த விஷயத்தை செய்வதற்கு தள்ளப்படுகின்றது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏனென்றால் காவல்துறை அதிகாரிகளாக வரக்கூடியவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் வராங்க. அவர்களை ஊழல்வாதிகளாகவும் இது போன்ற குற்றச் செயல்களுக்கு துணை புரிகிறவர்களாகவும் செய்வது இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு தான் என்பது எங்களுடைய பார்வை. கஞ்சா பொருட்கள் நடமாட்டம் வடமாநிலத்தில் வருவதாக காரணம் அப்படின்ட்டு தாமோ அன்பரசன் சொல்லியிருக்காரு. மீண்டும் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு சொன்னது, இந்த பேச்சில் சொன்னபோது சொன்னது தான், தமிழகத்தில் பிடிபடக்கூடிய போதையில் 95% கஞ்சா விற்கப்படுவது, கஞ்சா என்று சொல்லக்கூடியது. இந்த கஞ்சா என்பது வேறு மாநிலத்திலிருந்தோ வேறு நாட்டிலிருந்தோ இறக்குமதி செய்வது கிடையாது. அந்த கஞ்சா என்பது எங்கே விளைவிக்கப்படுகின்றதோ அங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் அதை விற்க முடியும். இப்போ கஞ்சா என்ற ஒன்றை குஜராத்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ உற்பத்தி செஞ்சு இங்கே விற்கணுன்னா ஒரு பாக்கெட் 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு அங்கே செஞ்சு இங்கே கொண்டு வந்து விற்பதற்கு வர காசை விட அந்த டிராவல் காஸ்ட்டு அதிகமாகிடும். அதனால் இவர்கள் முழுக்க பொய் தகவல்களை மட்டுமே சொல்கிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக்ஸு, ஹெராயின், கொக்கைன், மெத்து இது போன்ற போதை வஸ்துக்கள் தான் வெளி மாநிலங்களிலிருந்தோ வெளிநாடுகளிலிருந்தோ வரப்படும். ஆனால் அது கைப்பற்றப்படுவதனுடைய சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5%க்கும் குறைவானது.
அதற்கு எல்லா மாநில அரசுகளும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் என்ன? இங்கே போதைன்னு கைது செய்யக்கூடிய 95% வழக்குகள் கஞ்சா வழக்குகள் தான். கஞ்சா என்பது உள்ளூரிலே தயார் செஞ்சு விற்கக்கூடிய ஒரு பொருள் தான். நான் சொன்ன மாதிரி ஸ்டான்லி மருத்துவமனையில் கஞ்சா செடி முளைத்ததை உங்கள் ஊடகத்தில் தான் நீங்கள் பதிவு பண்ணி நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது ஒரு மருத்துவமனையிலே அந்த செடி வளருது என்றால் திமுகவினர் நினைத்தால் எங்கே வேண்டுமானாலும் அதை வளர்த்து அதை விற்று பணமாக்கலாம் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த கஞ்சா விற்பவர்கள் நெட்வொர்க் ஒன்றும் கண்டுபிடிப்பது சிரமமான விஷயம் கிடையாது. காலமாக இருக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் தான். இதற்கு முன்பு இருந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் இது போன்று போதை கஞ்சா என்பது தெருதோறும் ஆறு போல ஓடவில்லை. அப்போ அங்கே காவல்துறையினர் கட்டுப்பாடோடு இருந்தார்கள். அங்கே இருந்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கமும் மக்கள் மீது நல்லெண்ணத்தோடு இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்திற்கு பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக இருக்கின்றது. அப்போ கஞ்சா முதற்கொண்டு அனைத்து போதைப் பொருட்களையும் விற்பதற்கு அவர்கள் தயங்குவதில்லை. அதை விற்பவர்கள் கைது செய்யப்பட்டாலும் அவர்களை விடுவிப்பதற்கு அனைத்து வேலைகளும் செய்கிறார்கள். ஆக மொத்தம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி இதை ஊக்குவிக்கின்றது என்பது எங்களுடைய நேரடி குற்றச்சாட்டு. நிச்சயமா நம்ம பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில், புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் இங்கே பல விவாதங்கள்லையும் பேச்சுக்கள்லையும் சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அங்கே செயல்படுத்தப்பட்ட ஆப்ரேஷன் விடியல் என்கின்ற ஒரு ஆப்ரேஷனை பற்றி படிக்கணும். புதுச்சேரியில் எப்படி இதே போன்று கஞ்சா புழக்கம் அதிகமானதால் பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா புழக்கத்தை 90% கடந்த 4.5 ஆண்டுகளில் அங்கே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் தலைமையில் கட்டுப்படுத்தி இருக்காங்க என்பதை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். 90% கட்டுப்படுத்தப்பட்டதுக்கு காரணம் டெடிகேட்டட் போலீஸ் ப்ரொஃபஷனல்ஸ். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கு மட்டுமாகவே எந்த ஊழல் கரை படியாமலும் வேலையில் அமர்த்தப்பட்டார்கள். 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய ரிசல்ட். அங்கே பள்ளி கல்லூரிகளில் போதை பழக்கம் அறவே ஒழிக்கப்பட்டு விட்டது. அப்போது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்கிறது போல் இவங்க செய்யணும்னு நினச்சா நிச்சயமாக செய்யலாம். ஆனால் இவர்கள் செய்வதற்கு மனம் இல்லை. அதனால் இவர்கள் எப்போதும் செய்ய மாட்டார்கள். அடுத்து வரக்கூடிய எங்கள் அதிமுக தலைமையிலான ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வந்தவுடனே இந்த போதை விற்பவர்களுடைய நெட்வொர்க் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.